இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புக்கு ரொம்ப சிம்பிளான வெஜ் சமையல் தான் செஞ்சுருந்தேன். பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு செய்யலைங்க. இது சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருந்தேன். 1 கப் சீரக சம்பா ரைஸை 4 கப் அளவுக்கு பால் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். தித்திப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் ஆனதும் இது நல்லா ஆற விட்டுடலாம். கூடவே கடலைப்பருப்பு வடையும் சொயமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சொயத்துக்கு மைதா, வெல்லம், ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து கலந்து எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான சொயமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாயசத்துக்கு கேரமலைஸ் ரெடி ஆனதும் ரைஸோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான சீரக சம்பா பாயசம் ரெடி ஆகிடுங்க. இந்த சீரக சம்பா பாயசத்தை வாழை இலையில ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலுக்கு இருக்கும். இன்னைக்கு நான்வெஜ் தான் செஞ்சாகணும். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதால பசங்களும் வெளியே பரோட்டா சாப்பிடணும்னு கேட்டிருந்தாங்க. ஹோட்டல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காதுடா, நானே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடுவேன், நம்ம வீட்டிலேயே சாப்பிட்லான்னு சொன்னதுக்கு மணி காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டாங்க.